ஓம் சாந்தி 22/6/2017 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, நீங்கள் ஜெகதம்பாவின் குழந்தைகள், காமதேனுவாக இருக்கிறீங்க. ஆகையால் எவ்வாறு காமதேனு அனைவருடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதோ அதுபோல நீங்களும் காமதேனுவாக இருந்து அனைவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உண்மையான வழி காட்டுங்க. அதாவது அனைவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுன்னா லௌகீக ரீதியாக இல்லை, அவங்களுக்கு உண்மையான வழி காட்டுங்க. ஞானம் கிடைக்கட்டும். அந்த ஞானத்தின் மூலமாக யார் யாருக்கு என்ன தேவையோ அதை அடைவாங்க. அமைதி வேணுன்றவங்கள அமைதி அடைவாங்க, சுகம் வேணுன்றவங்க சுகத்தை அனுபவிப்பாங்க, தெளிவு வேணுன்றவங்க வாழ்க்கையில் தெளிவு அனுபவிப்பாங்க. அதுபோல் அனைவருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய அப்படின்னா பாபாவனுடைய ஞானத்தை கொடுக்கணும், உண்மையான வழியை அனைவருக்கும் காட்டணும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா மூலமாக பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு, அது எதுன்னு கேட்குறார் பாபா. அதாவது பாபா எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற சுகம் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஆகையாலே குழந்தைகளே, உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன பொறுப்பு நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா? என்னுடைய குழந்தைகள் ஆயிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாபாவனுடைய செய்தி கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பாபாவுடைய செய்தி போகணும். இல்லை, ரெண்டு அர்த்தம் இருக்குது. வீடு அப்படின்னா ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதில் நிறைய பேர் இருப்பாங்க. அல்லது இந்த சரீரத்தை ஒரு வீடுன்னு எடுத்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாபாவுடைய செய்தி போய் சேரணும்னு அர்த்தம். அதனால பாபாவுக்கு உதவியாளர்களாக மாறி ஒவ்வொரு வீட்டையும் சொர்க்கமாக மாற்றுங்க. முட்களை எல்லாம் மலர்களாக மாற்ற சேவை செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் பாபா போல நிரகங்காரியாக இருந்து நிராகாரியாக இருந்து செய்யுங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் போய் ஞானம் கொடுக்கணும், அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞானம் கொடுக்கணுன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு சிலர் பரவாயில்லையே, நம்மளை தேடிட்டு நமக்கு இவ்வளோ நல்ல உயர்ந்த ஞானம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படலாம். சிலர் சரி ஏதோ சொல்கிறாங்களே கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு சிலர் ஏன் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஏதோ ஏமாத்திருவாங்களா, இல்லை ஏதோ கொண்டு போவாங்களா, இல்லை ஏதோ கேட்க வந்திருக்காங்களா டொனேஷன், அப்படிலாம் கூட நினைப்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், நிராகாரியாக இருங்க. ஆத்மா உணர்வில் நீங்கள் இந்த சேவை செய்யணும். ரெண்டாவது, நல்லா சேவை செய்துட்டு அகங்காரம் வரக்கூடாது இல்லையா? அதனால் நிரகங்காரியாக இருந்து செய்யுங்க. ஏன்னா இறைவனுடைய தொண்டு செய்யணுன்னா அதுக்கு ரூல் ஒன்று ஆத்மா உணர்வில் செய்யணும், ரெண்டாவது அப்படியே நமக்கு புகழ் கிடைச்சாலோ அதெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். இதுதான் நிரகங்கார தன்மை, பணிவாக செய்யணும். சேவாதாரினால பணிவு தானே. பணிவு இல்லைன்னா நம்ம சொல்கிற ஞானத்தை யாரும் கேட்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அதனால்தான் பாபா எப்போவுமே சேவைன்னு வரும்போது நிரகங்கார தன்மை, நிராகார உணர்வு அதெல்லாம் குறிப்பிடுறார். இன்னைக்கு முழு உலகமே ராவனுடைய பிடிப்பில் சிக்கியிருக்கு. அதனால் அவங்களெல்லாம் ராவனுடைய பிடிப்பில் இருந்து விடுவிக்கிறது கூட உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதனால் ஏதோ நான் பாபா குழந்தை ஆகிட்டேன், பாபாவை நினைக்கிறேன்னு மட்டும் இல்லை, சேவை செய்யக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்குது. இன்றைக்கி மாதாவோ மாதா அப்படின்னு தாயேன்னு அந்த அம்மனுடைய பாட்டு. நீங்கள் எல்லாமே காமதேனுவாக இருக்கீங்க. ஏன் அந்த காமதேனுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த காமதேனு பசு அனைவருடைய விருப்பங்களையும் வசிஷ்டர்கிட்ட இருந்தது. அப்போ அது எல்லா ஆசைகளையும் யாருக்கு என்ன வேணுமோ, யாருக்கு என்ன விருப்பமோ எல்லாம் கொடுக்குமா. அந்த வசிஷ்டர்கிட்ட அதை பார்த்து விஸ்வாமித்திரர் கேட்பார். அதாவது விஸ்வாமித்திரராக மாறுறதுக்கு முன்னாடி அவர் மகாராஜாவாக இருக்கும்போது கேட்பார், எதுக்கு நீ காமதேனு வச்சிருக்க? அது என்னக்கிட்ட இருந்ததுன்னா, என்னுடைய ராஜ்யத்தில் இருந்ததுன்னா அப்போ நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேதானே அப்படின்னு அது கதை அப்படி இருக்குது. அது ஆக மொத்தம் அந்த வசிஷ்டர்கிட்ட காமதேனு இருந்ததா.
அந்த ஆசிரமத்துக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் உணவு அல்லது என்ன வேணுமோ அதெல்லாம் குடுக்குமா காமதேனு. அதனால பாபா சொல்றார், "நீங்க இப்பொழுது குழந்தைகள் காமதேனுவா இருக்கீங்க. அதனால யார் வந்தாலும், எத்தன பேர் வந்தாலும், யார் எந்த ஒரு நோக்கத்துல உங்ககிட்ட வந்தாலும், அவங்களுடைய விருப்பங்கள நீங்க பூர்த்தி செய்யணும். உண்மையான வழி காட்டணும்." அப்படின்றார். அடுத்தது வந்து சாக்ஷாத்காரத்துக்கு அப்படின்னா காட்சிகள் பார்க்கணும் அப்படின்ற எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது. இப்போ பாபா கேட்குறார், சரி ஞானமே உங்களுக்கு இல்ல. அப்போ ஆத்மா ஒரு புள்ளியா இருக்கு அப்படின்றது தெரியும். பரமாத்மா ஒரு புள்ளி. இப்போ ஞானம் இல்ல அப்படின்னா, இவர் தான் பரமாத்மா, இதுதான் ஆத்மான்னு எப்படி தெரியும்? 2மே ஒரு நட்சத்திரம் போல தானே தெரியுது. அதனால தான் பாபா சொல்ல காட்சி ஞானம் இல்லாம காட்சி பார்ப்பதில ஒரு புண்ணியமும் இல்ல. அதனால நீங்க காட்சி பார்க்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் நீங்க வச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்றாங்க. சும்மா ஒரு டைம் பாஸ் அப்படின்றார் பாபா அந்த காலத்துல. அதில் இப்போ நமக்கு ஞானம் தெளிவாக இருக்குது. ஆகையால் காட்சிகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாபா சொல்கிறார், அதிசயமாக இருக்குன்றார். எதை பார்த்து பாபா அதிசயமாக இருக்குன்றார்? பக்தியை பார்த்து சொல்கிறார். என்ன எல்லாம் வந்து பெரிய பெரிய சிலைகளை வச்சு பாலனை பண்ணி விநாயகருடைய சிலை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், காளியினுடைய சிலை எடுத்துக்கோங்களேன். அப்போ அந்த பண்டிகைகள் வரும்போது பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் செய்து அதுக்கு வந்து பூஜை பண்ணி பாலனை செய்து அதுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியில் கொண்டு போய் கரைச்சிடுறாங்க. அப்போ இது என்ன ஆயிட்டுது? பொம்மை விளையாட்டு தானே அப்படின்றார். அதனால இதெல்லாம் அதிசயமாக இருக்குது. இருந்தாலும் பாவம் அவங்க பாவனையோடு செய்கிறதுனால அந்த பாவனைக்கு உண்டான அல்பகால சுகம் அவங்களுக்கு பாபா கொடுத்துடுறார். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. ஏதோ அவங்களுக்கு அல்பகால சுகம் கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து சதா கால சுகம் 21 பிறவிகளுக்கு கிடைக்குது. உங்கள் விஷயமே வேற அப்படின்றார் பாபா. அதோடு நம்ம சேர்க்கவே முடியாது. 2வது, பக்தியின் மூலமாக யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்றார். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு போகல, ஆனால் இன்னாருடைய ஆத்மா ஜோதியில் போய் ஜோதி கலந்துடுச்சின்னு சொல்லுவாங்க. அதுவும் முடியாது அப்படின்றார். அதுக்கு அடுத்தது வந்து பாபா நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கன்றாங்க. ஆனால் இதை பக்தியில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜப மாலையை வச்சுக்கிட்டு அது ஒரு துணிக்குள்ளே வச்சு கை கூட தெரியாது, இவங்க ஜபம் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது பாபா சொல்கிறது மறைமுகமாக மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிட்டே இருங்கன்ற கான்செப்டை பக்தியில் ஒரு சிலர் வந்து ஜபமாலே உருட்டுவாங்க. ஆனால் ஒரு துணிக்குள்ளே ஒரு பை மாதிரி சின்னதாக தைச்சி கை அதுக்குள்ளே விட்டு அவங்க ஜபம் பண்ணுறதே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அதுக்கு கௌமுக் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சு செய்துட்ருக்காங்க. பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்றார் பாபா. அதனால் அடுத்தது வந்து பாபா உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஊக்க உற்சாகம் இருக்கணும், ஒரு போதை இருக்கணுன்றார். எதற்கு? நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வழி காட்டணும். நமக்கு உண்மையான வழி கிடைச்சது, ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இல்லையே. அப்போ அவங்களுக்கெல்லாம் உண்மை அந்த வழி காட்டணுன்ற உற்சாகம், அந்த போதை எப்போவுமே இருக்கணுமா. மற்றபடி நான் என்ன உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க, ஞான மார்க்கத்தில் என்ன கஷ்டம் இருக்குது? எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு, ரொம்ப சகஜமாக இருக்குது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் எல்லாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தெரியுமா? எவ்வளோ வந்து ஹட்ட யோகா பண்ணீங்க, பிராணாயாமம் பண்ணீங்க, எத்தனை ஆறுகளுக்கு போய் நீராடிட்டு வந்தீங்க. அந்த கஷ்டம் எல்லாம் நான் இங்கே கொடுக்கறதில்ல. ஏன் ஏன் பாபா நம்ம கஷ்டம் கொடுக்கறதில்லைன்றாரு? ஏன்னா பாபாவுக்கு தெரியும், இது போல் செய்து செய்து பல பிறவிகளாக நம்ம ரொம்ப களைச்சு போயிருக்கிறோம், ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். அதனால இன்னி இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பாபா நான் சகஜமான வழி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்கிலீஷில் சொல்கிறார் பாபா, ரொம்ப ஈஸின்றார். ஈஸியான வழி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய அக்யூரேட் பேர் வந்து சிவன் தான். அந்த சிவன் என்ற வார்த்தையில் தான் நான் ஒரு புள்ளி அப்படின்ற அந்த அர்த்தத்தை வந்து அந்த அர்த்தம் கொடுக்குது. அதனால எத்தனையோ பேர்கள் இருக்கலாம், ஆனால் சிவன் அப்படின்ற ஒரு பேர் வந்து அக்யூரேட் பேர் அப்படின்றார். இந்த ராவணன் வந்து எப்பவுமே பாபா எதிரின்வார். இந்த முரளிலையும் சொல்லியிருக்கிறது நமக்கு பரம எதிரி, பழைய எதிரி. ஆனால் இன்னைக்கு பாபா ஃபாரினர் அப்படின்னு. அவன் நம்முடைய நாட்டை சார்ந்தவன் இல்லை, வேற ஒரு நாட்டை சார்ந்தவன், ஃபாரினர். அதனால ஃபாரினர்ஸை வெளியேற்றுங்க. நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, நம்ம நாட்டை கொள்ளை அடிக்கக்கூடியவன், அதனால அவனை வெளியேற்றுங்க அப்படின்றார். ஃபாரினர் வந்து ராவணன். எப்படி காந்திஜி எக்ஸாம்பிள் கொடுக்குறார். காந்திஜி வந்து
அந்த வெள்ளையர்களை வெளியேற்றினாரோ அதுபோல் நாம் இப்போ ராவணனை வந்து என்ன பண்ணணும், அவர் தேசப்பிதா, நாட்டை காத்தாங்க, நம்ம உலகத்தையே காக்கணும். அதனால ராவணன் நம்முடைய உலகத்துல இருந்து வெளியேற்றணும், அனுப்பணும். அடுத்தது பாபா சொல்கிறார், உங்களுக்கும் சிவ் பாபாவுக்கும் நிச்சயம் ஆயிடுது. நடுவில் இந்த பிரம்மா எதுக்கு? இல்லையா? தரகர் எதுக்கு? தரகர் வேணும். ஒரு ஐயர் வராத வரைக்கும், தரகர் இல்லாத வரைக்கும் கல்யாணம் நிச்சயதார்த்தம் எதுவுமே நடக்காது. எல்லாம் ரெடியாக இருக்குது, ஐயரே வரல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எங்கே ஐயரை காணோம், ஐயரை காணோம், நிச்சயதார்த்தம் நடக்கணும்வாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ முடியலையோ அந்த ஐயரை பற்றி யாருமே வந்து நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பாபா சொல்லர், ஆமாம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுது, அதுக்கப்புறம் எதுக்கு பிரம்மாவை நினைக்கணும்? முடிஞ்சது இல்லையா? இனி நீங்கள் சிவபாபாவோடு இருங்க. ஆத்மா நீங்கள் பாபாவுடைய மனப்பெண் தானே, சிவ் பாபாவை நினைங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார் பாபா, நீங்கள் எல்லாம் இப்போ தாய் வீட்டில் இருக்கீங்க. அம்மா வீட்டில் எப்போவுமே சிம்பிளாக தானே இருப்பாங்க. அதுபோல் ஃபேஷனோ நகைங்களோ இதெல்லாம் வேண்டாம், எளிமையாக நீங்கள் இங்கே இருங்க. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போகும்போது எல்லா அலங்காரத்தோடு எல்லாம் அணிந்து நீங்கள் போகலாம் அப்படின்றார். எங்கே? சத்தியுகத்துக்கு. ஆனால் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக இருங்க. அதில் தான் நமக்கு என்ன இருக்குது? சேஃப்டி இருக்கும், பயமும் இருக்காது, தேக அபிமானமும் இருக்காது, மற்றவங்களுக்கும் நம்மளை பார்த்து எந்த எண்ணங்களும் வராது, பொறாமை வராது. பல விதங்களில் எல்லாருக்கும் வந்து நல்லதுன்னு சொல்லி பாபா இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றார். இது ஒரு வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு. அதில் வெற்றி வந்து உங்களுக்கு தான் நிச்சயம், நீங்கள் தான் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா முன்னாடி விநாசம் இருக்குது, உலகத்தினுடைய அழிவு முன்னாடி இருக்குது. அப்போது இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கலாம் நம்ம. உலக அழிவு ஆரம்பமானதுன்னா ரத்தம் ஆறு ஓடும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு சக்தி வேணுமே. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பாபாவை நினச்சிட்டு தோல்வி அடையாத மாதிரி, வெற்றி அடைகிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும். அடுத்தது வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு ஒரு பார்ட் இருக்குது. அதாவது தம் பார்ட் ப்ளே பண்ணிகிட்ருக்க ஆத்மா. அதனால நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பெருமிதத்தில் இருக்கணும். ஹிந்தியில் ரைமிங்காக இருக்குது. ஃபக்கூர் ஃபிக்கர். ஃபக்கூர் அப்படின்னா நீங்கள் ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கணும். ஃபிக்கர் அப்படின்னா கவலை. ஆன்மீக பெருமிதத்தில் இருங்க, கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ரொம்ப நான் திரும்ப சொல்கிறார் பாபா, நான் எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்கல, நான் சொல்லி கொடுக்குற ஞானம் எல்லாமே ரொம்ப ஈஸியானது, சிம்பிள் ஆனது அப்படின்னு இந்த 2 வார்த்தைகள் இன்னைக்கு பல முறை சொல்லியிருக்கிறார். அடுத்தது வந்து நமக்கு பந்தனம் இருக்கும். சில நேரத்தில் சேவைக்கு கன்னியாஸ் குறிப்பாக குமாரிஸுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. வீட்டில் பெற்றோர்கள் பந்தனம் போடுவாங்க, நீங்கள் போகக்கூடாத சேவைக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் குமாரிகளுக்கு பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு துணிவு வேணும், பயப்படக்கூடாது, பற்றற்றவர்களாக நீங்கள் இருக்கணும், ஆமாம் தைரியமாக வந்து சேவை செய்யணும், தேகாபிமானத்தை விட்டு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பாபா கிட்ட வந்து பணக்கார வீட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் கூட வந்து சரெண்டர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்த உடனே பாபா ஆசிரமத்தில் என்ன சேவை கொடுத்தாங்க? அவங்க தேகாபிமானத்தை உடைக்கணுன்றதுக்காக, அதை போக்கணுன்றதுக்காக அவங்கள பெருக்கணும், பாத்திரம் கழுவுங்க அப்படின்னு அந்த சேவை தான் வந்து கொடுத்தாங்க. அது ஒரு டெஸ்ட் பேப்பர். அவங்க வீடுங்களில் அவங்க நல்லா இருந்தாங்க, ரொம்ப பணக்காரங்க, அந்த வேலையெல்லாம் அவங்க செய்ததில்லை. ஆனால் பாபா குழந்தைய மாறின உடனே முதல்ல அவங்களுக்கு பாபா கொடுத்தது வந்து நீங்கள் ஆசிரமம் பெருக்கணும், பாத்திரம் கழுவணும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்கில்ல, பாபா டெஸ்ட் பண்ணிட்டு தானே தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றார். கடைப்பிடிக்கிறதுக்கான முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் படி நடந்து தந்தைக்கு முழு உதவியாளர்களாக இருக்கணும். பிறர் சொல்கிற வழியோ அல்லது மனம் சொல்கிற வழியிலையோ நடக்கக்கூடாது. பற்றற்றவர்களாக இருந்து துணிவோடு பாபாவுடைய சேவையில் ஈடுபடணும். இது வந்து தாய் வீடாக இருக்கிறதுனால இங்கே எந்த விதமான ஃபேஷனும் கூடாது. கலியுகம் அப்படின்றது ஃபேஷனபிள் உலகம் இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கணும். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப ஓல்டு மாடலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ரொம்ப ஹை வேணாம், ரொம்ப லோ வேணாம், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஃபேஷனபிள் எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் ஞான ரத்னங்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க, தூய்மையாக இருங்க. சில நமக்கே தெரியும் இல்லையா, இப்போ
பிரதர்ஸ் அப்படின்னா டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட்டோ அல்லது டிஷர்ட் இதெல்லாம் போட்டிங்கன்னா அது தேக அபிமானம் இருக்குது. அதே நேரத்தில் சிஸ்டர்ஸ்க்கோ அதுக்கான லெகின்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் இதெல்லாம் தேக அபிமானத்தை இன்னும் வந்து தூண்டக்கூடிய விஷயங்கள். ஆகையால் நீங்கள் அதாவது லேட்டஸ்ட் ட்ரெஸ் என்ன இருக்கோ அது கூட போடலாம். ஆனால் அது கௌரவமாக இருக்கணும். நமக்கும் தேகாபிமானம் வரக்கூடாது. நம்மளை பார்க்குறவங்களுக்கும் தேகாபிமானம் வரக்கூடாது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அதனால் பாபா ஃபேஷன் வேண்டாம், சிம்பிளாக இருங்க அப்படின்ற வரதானம். நிலையான நிலையில் நிலையான ஒரு மனநிலையில் நிலைத்திருப்பதன் மூலமாக மாஸ்டர் வள்ளலாக மாறி உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆகங்க. அதாவது நம்ம முதல்ல உலகத்துக்கு நன்மை செய்யணும்னா ஸ்டெப்ஸ் சொல்கிறார் பாபா. உங்கள் மனதை நிலையாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மனமே ஆடி அசைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பிறருக்கு நன்மை செய்ய முடியாது. அதனால் மனதை வந்து நிலையாக வைத்து கொண்டு மாஸ்டர் வள்ளலாக மாறி உலகத்துக்கு நன்மை செய்யுங்க. யார் ஆடாமல் அசையாமல் நிலையாக இருப்பாங்களோ அவங்களுக்குள்ள எப்போவுமே சுப பாவனா, சுப காமனா, சுப விருப்பங்கள் இதெல்லாம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஆகையால் ஆட மாட்டாங்க. யார் என்ன செய்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சுப விருப்பங்கள் சுப எண்ணங்கள் இருக்கிறதுனால மேலும் கீழே போக மாட்டாங்க. அப்போ வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடியவங்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இரக்கம் இருக்கும். இரக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு ஆத்மா மீது அவங்களுக்கு அந்த வள்ளல் தன்மை, வள்ளல் பாவனை இருக்கும். இவங்களுக்கு நான் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு விசேஷமான டைட்டிலும் கிடச்சிடுறது. விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்க. ஆகையால் அவங்களுக்குள்ள அவங்க எந்த ஆத்மாவை பார்த்தாலும் யார் மீது அவங்களுக்கு வெறுப்போ அல்லது பொறாமையோ அல்லது குறை கூறுவதோ நிந்தனையோ அந்த மாதிரி எல்லாம் உணர்வுகளே இருக்காது. அப்போ தான் அவங்க நன்மை செய்ய முடியும். இதுக்கு தான் சொல்கிறது நன்மை செய்யக்கூடிய உணர்வு. ஸ்லோகன் வந்து அமைதியினுடைய சக்தி மற்ற தீகளையெல்லாம் அணைக்கக்கூடிய சாதனமாக இருக்குது. தீயை அணைக்கணும்னா உலகத்தில் தண்ணீர் வேணும். இப்போ எல்லாருடைய மனங்களுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய தீயை எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தீயை அணைக்கணும்னா அது அமைதி சக்தியினால் மட்டும்தான் முடியும். ஓம் சாந்தி.